தமிழ்நாட்டில் வசிக்கும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வரும் 15ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் மலையாள பெண்கள் அத்தப்பூ கோலமிட்டு கேரள செண்டை மேளம் முழங்க திருவாதிரை நடனமாடினர். பாலக்காடு மட்டை அரிசி, நேந்திரம் சிப்ஸ், கேரளா அப்பளம், ஏலக்காய், பாசிப்பருப்பு, வெல்லம், சர்க்கரை, காய்கறிகள் உள்ளிட்ட 21 வகையான உணவுப் பொருட்கள் 1000 பேருக்கு வழங்கப்பட்டன. விசேஷம்னா நாங்கள் எல்லாரும் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து பேசி ஜாலியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. எங்கள் ஓணம் பண்டிகைனாலுமே வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப கொண்டாடுற ஒரு பண்டிகைன்றது ஓணம் பண்டிகை தான் சொல்லுவோம் நாங்கள். திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அத்தப்பூ கோலம் போட்ட மாணவிகள் செண்டை மேளங்கள் முழங்க உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். செலிப்ரேஷன் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூனியன்ல ரொம்ப கிராண்டா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது மகாபலி சக்கரவர்த்தியை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் ஓணம் செலிப்ரேஷன் பண்றோம். எங்க காலேஜ்ல அத்திப்பூ கோலம் போட்டு எல்லாரும் கிராண்டா செண்டை மேளம் வச்சு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். தாராபுரம் தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அப்போது அத்தப்பூ கோலமிட்டு மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஓணம் பண்டிகையை வரவேற்று மகிழ்ந்தனர். நம்மளை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ பொங்கல்லாம் இந்த தமிழோட பாரம்பரியம் அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி அவங்களோட அந்த பாரம்பரியமும் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் அண்ட் அவங்க அதை செலிப்ரேட்டும் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணியிருக்கோம். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியார் கல்லூரியில் அத்தப்பூ கோலமிட்டு ஆடல் பாடலுடன் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 3500 மாணவ மாணவிகள் கேரள இனிப்பு வழங்கி கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஆடல் பாடலுடன் கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.